அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ குரூப் 1ல் கேட்ட ஒரு பகடை சம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கொஷினை பாருங்கள். 4 சதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள வரும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எதோடைய எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா அந்த நம்பரை மட்டும் எழுதிட்டு பகடையில் நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 இருக்கும். இந்த 3 எழுதிட்டோம் அப்படின்னா 3 மட்டும் விட்டுட்டோம். 4 5 6 இந்த நம்பர் எழுதிட்டு இந்த பக்கடையில் 3ங்கிற நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த பக்கடையில் வந்துருக்கு. இது பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அடிச்சிடணும். ஸோ இதே போல் வேறு பக்கடையில் இந்த 3 வந்துச்சுன்னா அது பக்கத்தில் உள்ள நம்பரை என்ன பண்ணணும் அடிச்சிடணும். ஏன்னா ஒரு பகடையில் ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு எதிர்பக்கம் தான் இருக்கும். மற்ற எண்கள் எல்லாமே வந்து அடுத்துள்ள பக்கம் தான். ஸோ இதுக்கப்புறம் அடிக்க முடியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகடையில் இங்கே இருக்கிற நம்பரில் எந்த நம்பர் அதிக முறை வந்திருக்கு. ஸோ 4 பாருங்கள், ஒரு முறை வந்திருக்கு, 2 முறை வந்திருக்கு, 3 முறை வந்திருக்கு. ஸோ 4 வந்து 3 முறை வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 அடித்தாச்சு. இதில் அதிக முறை எந்த நம்பர் வந்திருக்கோ அதான் ஆன்சர். ஸோ 3க்கு எதிரேன்னு பார்த்தோம்னா 4. ஸோ இதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ 4க்கு எதிரன் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ 4க்கு எதிரன் என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் 1 2 3 4 மட்டும் விட்டுட்டு 5 6ன்னு போடுவோம். ஸோ இந்த டைஸில் 4 எங்கெல்லாம் வந்திருக்கு, இந்த டயக்ராம் வந்திருக்கு. அது பக்கத்தில் உள்ள நம்பர் இருக்குது 5 6, அதை அடிச்சிடணும். வேறு எங்கே வந்திருக்கு, இந்த டயக்ராமில் வந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன இருக்குது 1 2. ஸோ ரிமைனிங் பார்த்தோம்னா 3 மட்டும் பிச்சை இருக்குது. ஸோ 3க்கு எதிரன் 4, 4க்கு எதிரன் 3. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.